सद्गुरुनाथ महाराज की जय। कृष्ण कृष्ण मुकुंद जनार्दना, कृष्ण गोविंद नारायण हरे। कृष्ण मुकुंद जनार्दना, कृष्ण गोविंद नारायण हरे। अच्युतानंद गोविंद माधवा, अच्युतानंद गोविंद माधवा, अच्युतानंद गोविंद माधवा, अच्युतानंद गोविंद माधवा। सच्चिदानंद नारायण हरे, सच्चिदानंद नारायण हरे, सच्चिदानंद नारायण हरे, सच्चिदानंद नारायण हरे। गुरुनाथं तुण चैव संततं, गुरुनाथं तुण चैव संततं। திருநாமங்கள் நாவின் மேல் எப்பொழுதும், திருநாமங்கள் நாவின் மேல் எப்பொழுதும் பிரியாதே இருக்கணும் நம்முடைய, பிரியாதே இருக்கணும் நம்முடைய நரஜன்மம் சபலமாக்கிடுவான், நரஜன்மம் சபலமாக்கிடுவான்। கிருஷ்ண கிருஷ்ண முகுந்த ஜனார்தனா, कृष्ण गोविंद नारायण हरे। कृष्ण कृष्ण मुकुंद जनार्दना, कृष्ण गोविंद नारायण हरे। अच्युतानंद गोविंद माधवा, अच्युतानंद गोविंद माधवा, सच्चिदानंद नारायण हरे, सच्चिदानंद नारायण हरे। सर्वत्र गोविंद नाम संकीर्तनम, गोविंदा गोविंदा। हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनम सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे। प्रेमिकेन्द्र गुरोः कीर्तिं दिक्षु सर्वासु कीर्तयन्, यः सञ्चरति लोकेऽस्मिन् कृष्णदासात्मजं भजे। पीताम्बरं करविराजितशङ्खचक्रकौमोदकी सरस्यं करुणासमुद्रं राधासहायमतिसुन्दरमन्दहासं वातालयेशमनिशं हृदि भावयामि। जय बोल सद्गुरु महाराज की जय। குருவாயூரப்பனுடைய கருணையினால் 7 நாளைக்கு நமக்கு சத்சங்கம் கிடைச்சிருக்கு. இதில் கர்க்கடக மாதம் ராமாயண பாராயணம் பண்ணணும் அப்படின்னு கேரளாவில் வச்சுட்டு இருக்கா. ஆனால் பாகவத இப்போ மகாத்மியத்தில் படித்தோமே கர்க்கடக மாதம்தான் பாகவதம் படிக்கணும்னு எழுதியிருக்கிறது. தட்சிணாயனம் 6 காலம் இருக்கே, இன்னி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி, தமிழில் சொன்னால் பொறுக்கணும். அதனால் இந்த 6 மாதம் நம்ம முக்கியமாக இப்போ துந்துகாரிக்காக கோகர்ணன் பண்ணின சப்தாகம் இருக்கே, அது இந்த ஆடி மாதம் நவமியிலேருந்து பண்ணினாராம். நமக்கு இப்போ நவமி வரப்போகுது, நிறைய கேட்கு நம்ம பண்ணுறோம். இந்த கேரளாவில் சப்தாகத்துக்கு போனால் நிறைய அர்ச்சனைக்கு கொடுப்பா எல்லாரும். ஜாஸ்தி எதுனா பாக்கிய சூக்த அர்ச்சனை பண்ணணும்னு வரும். ஏன்னா ஜோசியர் சொல்லிப்பார், உங்களுக்கு பாக்கியம் ரொம்ப குறைவாக இருக்குது, அதனால் பாக்கிய சூக்த அர்ச்சனை பண்ணுங்க அப்படின்னு எல்லாரும் பாக்கிய சூக்த அர்ச்சனை பண்ணுவாள். அதுக்கு இவ்வளோ சிரமப்பட வேண்டாம்பா அனந்தராம தீட்சிதர். நம்ம எல்லாருடைய பாக்கியத்தையும் ஒரு இடத்துல மொத்தமாக நிறைச்சி வச்சுருக்கான். அது எక్కడ இருக்கானா, குரு பவனபுரே அந்த பாக்யம் ஜனானாம் தத்தாவத் பாதி சாட்சாத், குரு பவனபுரே அந்த பாக்யம் ஜனானாம். நம்ம ஜனங்கள் எல்லாருடைய பாக்கியத்தையும் குத்தி நிறைச்சி வச்சிருக்கு அந்த குருவாயூருக்குள்ள. அதனால் பாக்கியம் வேணுங்கவா என்ன பண்ணணும்னா, இங்கே குருவாயூருக்கு வந்தாலே போகிறோம், பாக்கியம் தானாக இங்கே பாகவதம் படித்தாலே போகிறோம், இங்கே நாராயணியம் படித்தாலே போதும். நான் பாகவதம் முதல்ல பிரம்மாவுக்கு சொன்னாரே தவிர 2 பேர் மினிமம் கேட்கணும், உபஸ்ரோதான்னு சொல்லுவார். இப்போ உத்தவனுக்கு சொல்லும் பொழுது மைத்திரையர் கேட்ட மாதிரி பாகவதம் ஃபஸ்ட்டு யார் கேட்டால் தெரியுமோ, ஆதிசேஷன் கேட்டார். இப்போ ஆதிசேஷன் பார்த்தா இது 12 ஸ்கந்தம் ரொம்ப விஸ்தாரமாக இருக்குது,
ரொம்ப 7 நாள் கஷ்டப்பட்டு படிக்கணும், இல்லாட்டா மங்களமாமி கிளாஸில் போய் தான் படிக்கணும். அதனால் அதுக்கு கொஞ்சம் ஈஸியாக பண்ணலாம்னு அந்த ஆதிசேஷனே பட்டத்திரியாக வந்து குருவாயூரப்பனுக்காக அந்த நாராயணியமாக பண்ணிட்டார். குருவாயூரப்பனுக்கு எது ரொம்ப பிடிக்கும்னு கேட்டால் எல்லாரும் என்ன சொல்லுவா, 100 லிட்டர் பால் பாயசம் பண்ணினா நேதிச்சா ரொம்ப விசேஷம், இல்லை அப்பா நேதிச்சா விசேஷம், வெண்ணெய் நேதிச்சா விசேஷம்பா. வெண்ணெய் நேதம் பண்ணினா ரொம்ப விசேஷம்தான். அந்த எந்த வெண்ணெய் கொடுத்தா பிடிக்கும்னா நாராயணீய நவநீதமோ கிரகித்வா, இந்த நாராயணீயமாகிய வெண்ணெயை கொடுத்துட்டோம்னா குருவாயூரப்பனுக்கு ரொம்ப பிடிக்குமா. அதான் காலம்புரை வெண்ணெய் கிருஷ்ணன் கையில் வைப்பா. அது மாதிரி நம்மளும் காலம்புரை இங்கே நாராயணியம் படிக்க போகிறோம். ஏன்னா முதல்ல நாராயணியம் வெண்ணெயை கிருஷ்ணனுக்கு கொடுத்துட்டு அப்புறம் பாகவதமும் படிக்க போகிறோம். ஆனால் கிருஷ்ணப்பிரியம், கிருஷ்ணனுக்கு ரொம்ப பிரியமாக இருக்கணும்னா ஈஸியான ஒரு வழி என்ன பண்ணணும்னா, கையில் பாகவதம் வச்சுட்டு இருந்தால் போதும். பாகவதம் படிக்க தெரியணும் அவசியம் இல்லை, சும்மா பாகவதம் வச்சுட்டு இருந்தாலே போதும். அதுக்கு ப்ரூஃப் யாருடான்னா உத்தவன். உத்தவனை பகவான் மந்திரியாக வச்சுட்டான். யாருக்கு மந்திரி வேணும்? புத்தி இல்லாத ராஜாவுக்கு புத்தி உள்ள மந்திரி வேணும். கிருஷ்ணன் தான் சர்வ குருவா, லோக குருவாச்சே. லோக குருவான கிருஷ்ணன் எதுக்கு உத்தவனை வச்சுட்டான்னா பிரதிக்ஷண அனுகிரக பாஜனோகம். பிரதிக்ஷணம், ஒவ்வொரு க்ஷணத்திலையும் கிருஷ்ணனுக்கு அப்படியே அனுகிரகம் வந்துட்டே இருக்கு. குருவாயூரப்பட்ட அனுகிரகம் வந்துட்டே இருக்கு. ஆளுகள் வரும்போது போயிட்டே இருக்கும். சில சமயம் ஆளுகள் வரதை நிறுத்தி வச்சிருவா, அனுகிரகம் வந்துட்டே இருக்கு. அதை எங்கேயா வேஸ்ட் பண்ணாமல் ஒரு இடத்துல கொட்டி வைக்கணுமே, அதுக்கு ஒரு பாத்திரம் தான் உத்தவனா. பிரதிக்ஷண அனுகிரக. இன்னொரு பாடம் உண்டு, பிரதீக்ஷண அனுகிரக பிரதீக்ஷணம். ஒவ்வொரு தடையும் உத்தவா அப்படி பண்ணலாமா, உத்தவா அப்படி பண்ணலாமா கேட்டால் இந்த உத்தவன் மாதிரி மந்திரி இருந்தால் ரொம்ப சௌகரியம். நல்ல எல்லாம் தெரிஞ்ச ராஜாவுக்கு மந்திரியாக இருந்தால் என்னடானா எது கேட்டோம் எஸ் ஓகே இவ்வளோ சொன்னால் போகிறோம், வேற ஒன்றும் ஆலோசனை பண்ண வேண்டாம். அப்படி உத்தவனை பக்கத்திலேயே பகவான் வச்சிருந்தானே, அதுக்கு என்ன காரணம்னா அதை ஸ்கந்த புராண மகாத்மியத்தில் உத்தவன் சொல்கிறான், சாங்கியாயன பிரசாதாப்தம் ஸ்ரீமத் பாகவதம் புரா பிருகஸ்பதி தத்தவான் மே தேனாகம் கிருஷ்ணவல்லபா. இந்த பிருகஸ்பதி வந்து பாகவதம் படிச்சவராம். எப்போ படித்தார்னா ஆதிசேஷன் கேட்டாரே, ஆதிசேஷன் சனத்குமாருக்கு சொல்ல, சனத்குமாரர் சாங்கியாயனருக்கு சொல்ல, சாங்கியாயனர்கிட்ட பிருகஸ்பதி படித்தார். பிருகஸ்பதிக்கு உத்தவன் பாகவதம் படிச்சுட்டு வந்துட்டான். அதனால தான் உத்தவனை பகவான் கூடவே வச்சுட்டு இருந்தான். அதனால தான் நம்ம பாகவதம் படிக்கிறதுனால தான் குருவாயூரப்பன் இங்கே கூப்பிட்டுருக்காரு. பாகவதம் எல்லா ஊர்லேயும் படிக்கலாம், இருந்தாலும் இந்த ஊரில் விசேஷம். குருவாயூரப்பனுக்கு ரொம்ப வழிபாடு எது ரொம்ப விசேஷம்னா பாகவத சப்தகம்ன்றது தான் ரொம்ப விசேஷம். நம்ம பாகவதம் படித்தாலே குருவாயூரப்பனுடைய அனுகிரகம் நமக்கு உண்டாகும். குருவாயூரப்பன் தான் கிருஷ்ணன் நினச்சிக்க வேண்டாம். குருவாயூரப்பனை பூஜை பண்ணி தான் கிருஷ்ணனே பிறந்தார். எல்லாம் தப்பாக நினச்சிருக்காங்க. குருவாயூரப்பன் ரொம்ப நாளாக இருக்கார், கிருஷ்ணன் அப்போ தான் அவதாரம் பண்ணுறார். அதனால் இந்த குருவாயூரப்பன் எங்கே இருந்தாருன்னா முதல்ல இங்கே இருந்தார். மதுரையில் வசுதேவருக்கு பிறந்து நஷ்டமாயிட்டே இருக்கு. அப்போ ஒரு பூஜை பண்ணினா விசேஷம் அப்படின்னா அப்போ அவர் ஒரு கிருஷ்ணனை வச்சு பூஜை பண்ணியிருந்தார். ஒரு பகவான் சதுர்பூஜமான பகவானை வச்சுட்டு அதை சொல்கிறார். நித்யான்னதாத்ரே ச மகீசுரேப்யஹ நித்யம் திவிஸ்தைரன்னிசி பூஜிதாய மாத்ரா ச பித்ரா ச ததோத்தவேன சம்பூஜிதாயாஸ்து நமோ நமஸ்தே. நாராயண 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 மாத்ராச்ச பித்ராச்ச ததோத்தவேன. கங்காச்சாரியர் சொன்னார், நீ குழந்தை பிறக்காதவான எல்லாருமே விஷ்ணு பூஜை பண்ணணும். அதுக்கு சிரவணம் மாதம் சிரவண நட்சத்திரத்தில் விஷ்ணுக்கு பால் பாயசம்லாம் நைவேத்தியம் பண்ணா சந்தான பாக்கியம் உண்டாகும். அதனால் நீ பூஜை பண்ணுன்னு சொல்லி அந்த தேவகியும்
அதே போல் வசுதேவரம் மாத்ராச்ச பித்ராச்ச. அப்புறம் மதுரையிலேருந்து துவாரகைக்கு ஷிஃப்ட் ஆன பிறகு வசுதேவருக்கு வயசாகிடுத்து முடியல. அப்போ என்னன்னா உத்தவன்ட்ட பொறுப்பு கொடுக்குறேன், நீ தான் சின்ன பையனாக இருக்கு, நீ இதை பார்த்துக்கோ. உத்தவன் டெய்லி இந்த குருவாயூரப்பனை பூஜை பண்ணிட்டு இருந்தான். குருவாயூரப்பனை உத்தவன் எப்படி பூஜை பண்ணுவான்? உத்தவன் தான் பாகவதன் ஆச்சு, டெய்லி பாகவதம் படிச்சுட்டே இருந்தான். இப்போ குருவாயூரப்பனுக்கு பூஜைங்கிறது தனியாக பூ அள்ளி போடுறது இல்லை, பாகவதம் படிக்கிறதே பூஜை குருவாயூரப்பனுக்கு. மாத்ராச்ச பித்ராச்ச ததோத்தவேன. அப்படி பூஜையெல்லாம் முடிஞ்சு கடைசியில் கிருஷ்ணன் அந்தர்தானமான பிறகு கிருஷ்ணனே சொல்லிட்டான், என்னுடைய நான் இருந்த வீட்டை தவிர என்னுடைய கோவிலை தவிர எல்லாம் முழுகிடும், எல்லாம் கிளம்பிடுவோன்னுட்டான். பெரிய சுனாமி வந்து துவாரகை முழுகிடுச்சு. இன்னும் துவாரகை சமுத்திரத்தில் அடியில் இருக்குது. நம்ம பிரதம மந்திரி மோடிஜி போய் அந்த அடியில் கப்பல் நீர்மூழ்கி கப்பல் வழியாக அடியில் போய் இந்த ஒரு மயில்பிலியை வச்சு ஆரம்பித்து வச்சுருக்காரு. இனிமேல் எல்லாரும் யாருக்கெல்லாம் துவாரகா போகிறாலோ ஒரிஜினல் துவாரகை பூமிக்கு அடியில் இருக்குது, அதை பார்க்கறதுக்கு இப்போ ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கா. அடுத்த நோண்டு போனால் போய் நம்மளும் போய் பார்க்கலாம். அது மாதிரி ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கு. அந்த துவாரகை முழுகிடுத்து. துவாரகையே முழுகினாலும் இந்த குருவாயூரப்பன் மாத்திரம் அந்த அலையில் அப்படியே ஊஞ்சல் ஆடிட்டு இருக்கார். சதுர்புஜகா சங்கு சக்கரத்தோட அதை பார்க்குறார். அந்த குருவும் ப்ரகஸ்பதியும் வாயு பகவான் எவ்வளவு சைதன்யம் இருந்தால் இந்த எல்லாமே முழுகினாலும் இந்த குருவாயூரப்பன் முழுகாமல் இருக்காரேன்னு அந்த குருவும் வாயுவும் அந்த கிருஷ்ணனை எடுத்துன்னு விட்டார்கள். அந்த குருவாயூரப்பன் எடுத்துட்டா இது ஒரு நல்ல ஸ்தலத்தில் பிரதிஷ்டை பண்ணணும் அப்படின்னு இப்படி கேள்வியே வரா. உத்தர பாரதத்தில் நல்ல பக்தி இருக்குது, ஆனால் அவ்வளோ சுத்தம் கிடையாது. அவள் குளிப்பாலே தெரியாது. நதிக்கிறதுக்கு வந்தால் தலையை மாத்திரம் கொஞ்சம் எடுத்துட்டு தண்ணியை தெளிச்சுட்டு போயிடுவான். ஆனால் பக்தி இருக்குது, சுத்தம் இல்லை. நானே பூனாவில் போனேன், ஒரு இடத்துல பிரதோஷ தலத்தில் பூஜை பண்ணிட்டு இருந்தா நாங்கள் வந்து ருத்ரம் சொல்லி அபிஷேகம் பண்ணிட்டு இருக்கோம். அங்கேருந்து ஒரு மாமி, அந்த மகாராஷ்டிரா மாமி, அங்கே ஒரு மாமி வந்தால் அந்த ஊருக்கார பால் பாக்கெட்டோடு வந்தால் அபிஷேகம் பண்ணுறதுக்கு பால் கட்ட பண்ணுறதுக்கு கத்திரிக்கோள்லாம் தேடலை. அங்கேயும் வந்தால் பல்லால் அப்படி பார்க்கப்பட்டு பால் பாக்கெட்டை போட்டுச்சா நமசிவாயின்னு அபிஷேகம் பண்ணினான். அவன் தெரியல பக்தியாக பண்ணுறான். அது அங்கே பக்தி இருக்குது. நார்த் இந்தியாவில் தமிழ்நாட்டில் ரொம்ப ஆச்சாரம் ஜாஸ்தியாக இருக்குது, பக்தி அந்தளவுக்கு இருக்கா தெரியல. ரொம்ப ஆச்சாரம் மடி தொடாதுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ ரெண்டும் இருக்கிற இடம் என்னன்னா கேரளா தான். பக்தியும் இருக்குது, ஆச்சாரமும் இருக்குது. அதனால் இந்த சமுத்திர தீரம் வழியாக அப்படி வரும்பொழுதே இங்கே மம்மியூரப்பன் பார்த்தா கை தட்டினா, இங்கே வாங்கோ, இது நல்ல இடம், இது என்னோட இடம் தான், நான் எனக்காக ஸ்தலம் குருவாயூரப்பனுக்காக விட்டு தரேன்னு. எப்போதுமே முக்கால்வாசி இடத்துல குருவாயூரப்பனுக்காக சிவன் விட்டு கொடுத்து கடைசியில் என்ன ஆச்சுன்னா பெருமாள் கொடுத்துன்ற பிரைஸாக அது ஃபேமஸ் ஆகிடுவார். அது மாதிரி சிவன் விட்டு கொடுத்தா மம்மியூரப்பன் இங்கே பிரதிஷ்டை பண்ணுவோன்னு சொல்ல குருவும் வாயுவும் சேர்ந்து பிரதிஷ்டை பண்ணதுனாலே இந்த ஊருக்கு குருவாயூர் அப்படின்னு பேர் ஏற்பட்டது. அப்படி பிரதிஷ்டை பண்ணி இன்றைக்கும் ஏன்னா இங்கே குருவாயூரப்பனுக்கு முதல்ல கோவில் யார் கட்டினான்னா ஜனமேஜயன். பாண்டவருடைய பரீட்சித்தனுடைய பையன் இருக்கானே, அவன் சர்ப்பயாகம் பண்ணினான். சர்ப்பம் அது தேவதை. சர்ப்பயாகம் பண்ணதுனால என்னாச்சுன்னா அந்த சர்ப்பத்தை அடித்து அது மாதிரி ரொம்ப பண்ணுவாங்கன்னா அந்த தோல் வியாதி வரும். அவனுக்கு ரொம்ப வியாதி வந்து குஷ்டரோகம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கல்காச்சாரியரை கேட்க அவர் தான் பெரிய ஜோசியராஜர் உடனே சொன்ன பிரச்சனம் போட்டு பார்த்தார். நீ வந்து வேறு வழி இல்லை, நீ குருவாயூரப்பனை பூஜை பண்ணால் தான் அவனுடைய குஷ்டரோகம் நீங்கும் என்று சொல்ல உடனே இங்கே வந்து குருவாயூரப்பனை பஜனம் இருந்து முதல் பஜனம் வந்தார் தான் நினைக்கிறேன். அப்போ வந்து கோவிலாக இல்லை, குருவாயூரப்பன் மாத்திரம் இருந்தார். அப்போ ஜனமேஜயனுடைய குஷ்டரோகம்லாம் மாறின பிறகு அவன் தான் ஒரு சின்ன கோவில் குருவாயூரப்பனுக்கு ஜனமேஜயன் பண்ணினான். அப்புறம் ஒவ்வொருத்தராக வந்து நிறைய பேர் இங்கேருந்து குருவாயூரப்பனை பஜனம் பண்ணி இந்த குருவாயூரப்பனுக்கு ரொம்ப பிடிச்சது என்னடானா சொன்னேன், நாராயணியமும் பாகவதமும் தான். குருவாயூரப்பன் பல பேருக்கு பலவிதமாக அனுகிரகம் பண்ணுவான். இங்கே ஒரு நம்பூதிரி இருந்தார் பக்கத்து ஊர்லேருந்து. அவர் என்ன பண்ணார், அவருக்கு வந்து கால் நடக்க முடியல. குருவாயூரப்பனை பஜனம் இருந்தால் கால் சரியாகும் அப்படி சொன்ன உடனே அவர் எப்போ அந்த காலத்தில் ஏடிஎம் இந்த ஜிபேலாம் கிடையாது. அதனால் ஒரு பொற்கிழி ஒரு சஞ்சியில் தான் பைசா வச்சுட்டு இருப்பார். அதை வச்சுட்டே வந்து குளிப்பார், அதை வச்சுட்டே கூட ஒருத்தர் இருப்பார், அதை வச்சுட்டே குருவாயூரப்பனை பிரதர்ஷனம் பண்ணுவார். கூட ஹெல்ப்புக்கு ஒரு ஆள் வருவான், அவன் தான் அழைச்சி சுற்றின்னு வந்துட்டே இருப்பான். இந்த நம்பூதிரி வந்த அன்றைக்கே இன்னொரு நம்பூதிரி வந்தார். அவர் பரம ஏழை. குருவாயூரப்பா என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும், பைசா இல்லைன்னா அவரும் சுற்றின்னு இருக்கார். குருவாயூரப்பன் பார்த்தான், இந்த
ஏழை நம்பூதிரி சொப்பனத்தில் போய் டெய்லி இந்த சுத்துறாரையை கால் முடியாமல் நான் அந்த நம்பூதிரி அவர் கையில் ஒரு சஞ்சி வச்சுருக்காரு, இல்லை நிறைய பைசா வச்சுருக்காரு. அவர் காலம்புற நாராயணசரத்தில் குளிக்கும் பொழுது கீழே வச்சுட்டு குளிப்பார், நீ வந்து அந்த பைசா எடுத்துக்கோ அப்படின்ட்டார். எடுத்துட்டாருன்னா இவர் சொப்பனமாக்கும்னு நினச்சிருந்தார். எதுக்கும் போய் பார்ப்போம். வந்து பார்த்தா அந்த ஹெல்ப்புக்கு வர ஆள் இருக்கானே, அவர் குளிச்சுட்டு இருக்கும்போது இங்கே அந்த பைசாவை அவர் பார்த்துக்க சொல்லுவார். அவன் சொன்னால் முக்கால்வாசி குளிச்சாச்சு தலையை தோட்டுற சமயம் எடுத்துமே எழுந்துருவார்னு இந்த சஞ்சியை இங்கே வைக்கிறேன், நான் பாத்ரூம் போய்ட்டு வரேன்னு அவன் கிளம்பிட்டான். இவர் அங்கேருந்து இந்த ஏழை நம்பூதிரி வந்து பார்த்தா, ஆமாம் ஒருத்தர் குளிச்சுட்டு இருக்கார், சஞ்சி இருக்குது, மூட்டை வச்சுருக்கார். உடனே என்ன பண்ணார், குருவாயூரப்பன் தான் சொல்லிவிட்டானே, நேராக மூட்டை எடுத்துன்னு ஓடார். ஓடினோடனே சஞ்சீவை எடுத்து வச்சு பின்னாடி இவர் ஓடி வர, அந்த நம்பூதிரி ஓட இவர் ஓட, இங்கே பெருந்தட்ட சிவன் கோவில் இருக்குது அது வரையும் ஓடி வந்து இவர் ஓடத்தை பார்த்து அந்த ஹெல்ப்புக்கு வந்திருக்காங்க, அவன் ஓடி வரான் பின்னாடியே ஓடி வந்து கடைசியாக ஓடி போயிட்டான். அந்த நம்பூதிரி போயிட்டார். உடனே சொன்னார், இது மாதிரி என்னோடய சஞ்சீப் எடுத்து இது எதுக்கு கவலைப்படுறேன், எதுக்கு இதுக்காக இங்கே வந்து நான் நடக்க முடிஞ்சால் நான் வந்து இந்த பைசாவை உண்டியலில் போடலாம் வச்சுருந்தேன், யாரோ எடுத்துன்னு போயிட்டான். இப்போ நடக்கலை, ஓடின்னு இருக்கீங்க தெரியுமா, நானே கஷ்டப்பட்டு நீங்கள் நடக்க வந்தால் நீங்கள் வந்து பண்டாரத்தில் பைசா போடலான்னு நீங்கள் தான் ஓடின்னு இருக்கே அப்படின்னு. அப்போ தான் அவரே பார்க்குறாரு, ஒரு ஷார்ட் ட்ரீட்மெண்ட் மாதிரி குருவாயூரப்பன் என்ன பண்ணிட்டார் தப்பான அவருக்கு சரியாயிடுச்சு. பரவாயில்ல, அப்போ குருவாயூரப்பன் தான் இடத்துல பண்ண விசாரிச்சுக்க போலே. ஆமாம் அப்படின்னா திரும்பி வந்துட்டான். அப்போது ஒரே கல்லில் 2 மாங்காய். அந்த ஏழை நம்பூதிரிக்கும் பைசா பகவான் கொடுத்தா, இந்த இவருக்கும் கால் சரியாக்கி. இப்படி குருவாயூரப்பன் இன்றைக்கும் பலவிதமான விளையாட்டு யாராவது பகவான் பேசின்னு இருக்கார். இந்த குருவாயூரப்பன், அந்த குருவாயூரப்பனுக்கு இஷ்டமான பாகவதம். இந்த பாகவதம் கர்நாடக மாதத்தில் படித்தா விசேஷம். நமக்கு நாளையிலேருந்து இந்த பாகவத சப்தாகம் பாராயணம் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் சுப்ரசுன்ன வாக்கு. பிரத்யக்ஷரம் தவேக்கஸ்ய கபிலாதானஜம் பலம். இதுக்கு நிறைய மகிமை சொல்கிறான் இந்த பாகவதத்தை. அப்பேற்பட்ட இந்த பாகவதத்தை 7 நாளாக படிக்கணுங்கிறது நமக்கு பெரியவாலாம் ஏற்படுத்தியிருக்கா. நாரதர் தான் ஏற்படுத்தினார். நாரதர், சனத்குமாரா அவெல்லாம் ஏற்படுத்தி, ஏன்னா 7 நாள் தான் நமக்கும் ஒரு நாள் கிளம்ப போகிறோம். ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, எந்த 7 நாள் தெரியாது, ஏதோ 7 நாளில் போகும். இந்த 7 நாள் இங்கே பாகவதம் படிச்சுட்டோம்னா தைரியமாக கிளம்பலாம். கிருதகிருத்தியா பரீட்சந்தே மிருத்யும் பிரியமிவ அதிதி. நம்ம பாகவதம் படிச்சுட்டோம்னா யமன் வந்தால் நான் ரெடி அப்படி சொல்லலாம். நான் ரெடியாக இருக்கேன், சேர்ந்து பாகவதம் படிக்கலாம். யமனுக்கும் பாகவதம் படிக்கிறதுக்கும் எங்கள் ஊருக்கும் கொஞ்சம் சப்தாகம் கண்டு போங்க. அதனால் நான் 12 பாகவதால் யமனும் உண்டு. அதனால் அப்படி யமனை கண்டு பயப்பட வேண்டாம். இந்த பாகவதம் படிச்சுட்டோம்னா நமக்கு எந்த கஷ்டமும் கிடையாது. தாரித்ய துக்க ஜுவரதாகிதானாம் மாயா பிசாச்சி பரிமர்திதானாம் சம்சார சிந்தோ பரிபாதிதானாம் க்ஷேமாயவே பாகவதம் பிரகர்ஷதி. அப்படி நமக்கு எல்லா க்ஷேமங்களையும் இந்த பாகவதமே கொடுக்கும். அந்த பாகவத சப்தாகம் இன்னைக்கு ஒரே இடத்துல ஏகப்பட்ட சப்தாகமாக இருக்குது. நான் இங்கே வந்தால் அங்கே சப்தாகம் நடந்துருக்கு, ஹரிச்சி கூட்டாங்க. அங்கே வந்தவருக்கு இந்த மாவட்டம் நாங்கள் இன்றைக்கி சப்தாகம் பண்ணுறோம்னாங்க. திடீர்னு ஆத்தியாத்மிக காலில் போனால் அங்கே 4ஆம் 1ஆம் தேதியிலேருந்து அங்கே சப்தாகங்கிறான். இப்போ எந்த சப்தாகத்துக்கு போகணும்னு எனக்கே தெரியல. கிருஷ்ணன் மாதிரி 2-3 ரூபாய் எடுத்துன்னு வேணால் போகலான்னு பண்ணுறோம். இதுக்கு நடுவில் அங்கே திருவம்பாடி அங்கே வைத்தியலிங்க சர்மான்னு இந்த கேரளா ரொம்ப பிரசித்தமான ஒரு ஆச்சாரியர், அவர் ஸ்மரணைக்காக, அவர் இப்போ இல்லை, அவருடைய ஸ்மரணைக்காக அங்கே திருவம்பாடியில் அங்கே ஒரு சப்தாகம் நடந்துருக்கு. ஒரு ஏகப்படத்தில் சப்தாகம்னா குருவாயூரப்பனுக்கு சுற்றி வர சப்தாகம் கேட்டுகிட்டே இருக்கும். அது நமக்கு குருவாயூரப்பன் யார் பாகவதம் படித்தாலும் ரொம்ப பிடிக்கும். இருந்தாலும் கோபிகைகள் படித்தா ரொம்ப பிடிக்கும். அது நீங்கள் எத்தனை பேர் கோபிகைகள் வந்திருக்கீங்களே. ஏன்னா யாரோ கூட அண்ணாட்ட கேட்டால், யாரோ ஸ்திரீகள்லாம் பாகவதம் படிக்கக்கூடாது சொன்னாலே, அப்படியா பாகவதத்தில் முதல்ல ஸ்திரீகள் தானே ஆரம்பிச்சிருக்கா. குந்தி வாச்ச நமஸ்தே பண்ணணும். முதல்ல ஸ்திரீகள் தானே பாகவதம் சொல்லியிருக்கா. குந்தி சொல்லியிருக்கா, பாகி மகாயுகி உத்தராதேவி சொல்லியிருக்கா. இல்லை அவள் சொன்னது தானே, தாராளமாக படிக்கலாம் அப்படின்னு இந்த குருநாதர் சொல்லுவார். அதனால் இந்த கோபிகைகள் பாகவதம் படிக்கும்பொழுது கோபிகைகள் சொன்னது தானே கோபிகா கீதம். அதனால் நம்மெல்லாம் இந்த பாகவதம் படித்தாலே அது பெரிய பாக்கியம். சில இடத்துல மாமாவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், மாமிக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. சில பேருக்கு மாமிக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், மாமாவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. சேர்ந்து படித்தா அவள் மகாபாகியம். எல்லாம் சேர்ந்து யாரெல்லாம் குருவாய்க்கு வந்திருக்காளோ அவெல்லாம் பாக்கியசாலிகள். தனியாக வந்தால் பாபாவை அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியது. அதனால் சேர்ந்து பாகவதம் படித்தா என்ன பண்ணுவோம்னா வைகுண்டத்தையும் சேர்த்து நம்ம பாகவதம் படிக்கலாம். வைமானிகா நான் சொல்லலை, பாகவதத்தில் இல்லாதுன்னு எதுவுமே சொல்லலை.
ஸ்லோகத்தில் இருக்கு, வைமானிகா சலலனா சரிதானி எத்திர காயந்தி லோகசமலட்சபடானி பர்த்துகும். வைகுண்டத்துக்கு போனால் நமக்கு ஒரு விமானம் கொடுத்துருவான், நம்ம குருவாயிருப்போம். அந்த விமானத்தில் உட்காந்துருந்து யாரார் மாமா மாமி பாகவதம் படித்தாலோ அங்கேயும் உட்காந்து ஒரு பாகவத புஸ்தகம் மலையாளம் வேணுமோ எந்த வேணுமோ பாராயண சகாயி என்னென்ன புஸ்தகம் வேணுமோ எல்லாம் வச்சிருக்கா பகவான். அவள் வலுப்பு கொடுத்துருவா. அங்கே உட்காந்துருந்து தம்பதிகளாக வந்தவா தம்பதியாக பாகவதம் படிக்கலாம். அப்படி பாகவதம் நமக்கு பாகவதத்தினுடைய பிரயோஜனம் என்னன்னு கேட்டால் பாகவதம் படிக்கிறதே பிரயோஜனம். அது மாதிரி நமக்கு பெரிய பாக்கியம் பாகவதம். நாளைக்கு காலம்புரை 5:30க்கு சங்கல்பம் பண்ண சொல்லியிருக்காங்க. எல்லாரும் யாராக இருக்காலும் எல்லாருமே சங்கல்பம் பண்ணிக்கலாம். நான் சொல்லுவோம் 5:30க்கு சங்கல்பம் அனுப்பிச்சு பண்ணிட்டு ஒரு 6 மணிலேருந்து நாராயணியும் பாகவத பாராயணம் நடக்கும். அங்கே சாயங்காலம் 6:15க்கு முடியும். அங்கே பாகவதம் முடிஞ்சு அப்புறம் வருவோம். மாமி ஆரம்பிப்பார். நாளைக்கு அங்கே வைத்திலிங்க சர்மாவோட அந்த சப்தாத்தில் நாளைக்கு ஆச்சாரிய சங்கம் ஒன்று வச்சுருக்கா. அதில் எல்லாம் என்ன கேள்வி கேட்டிருக்கான்னா, இப்போ எல்லோரும் வயசானவா ஷஷ்டியத்தை பூர்த்தி ஆனவா தான் ஜாஸ்தி பாகவதத்தில் இருக்கா. இனிமேல் ஷஷ்டியத்தை பூர்த்தி முன்னாடி இருக்கிறவாளை பாகவதத்தில் உட்காந்து வைக்கிறதுக்கு ஏதாவது ஆலோசனை பண்ணி குழந்தைகளையும் இனிமேல் பரவாயில்லாம் அவளையும் இதில் பங்கெடுப்பிக்கணும். அதுக்கு வேண்டிய நமக்கு அது ஒரு ஏற்பாடு பண்ணணும். அவளையும் இதில் பங்கெடு ஏன்னா அந்த காலத்தில் இங்கே நாராயணாலயத்தில் ஆஞ்சன் கிருஷ்ணன் நம்பூதிரின்னு இருந்தார். சாயங்காலம் 5 மணிக்கு அவர் 5 மணிக்கு 6 மணிக்கோ நாராயண நாம ஜபம் நடக்கும். இந்த நாராயண ஜபம் முடிஞ்சு எல்லாருக்கும் பழம் பஞ்சசாரம் கொடுப்பா. இந்த குழந்தைகளுக்கு இந்த பழம் பஞ்சசாரம் கிடைக்கிறது பெரிய பட்சணம் மாதிரி. அதனால் எல்லாரும் அந்த முடிகிற டேட்டில் இன்னும் 10 நிமிஷம் முன்னாடி வந்து நாராயண 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 பஞ்சசாரம் வரதா பார்த்துட்டு ஜபம் பண்ணிட்டே இருப்பாள். நாராயணன் முடிஞ்ச உடனே எல்லாருக்கும் பழம் பஞ்சசார பிரசாதம் கொடுப்பாள். அப்படி குழந்தைகளாக இருந்து யார் அந்த பழம் பஞ்சசார சாப்பிட்டாலோ அவெல்லாம் இன்றைக்கி பெரிய ஆச்சாரியெல்லாம் இருக்கா, பாகவத ஆச்சாரியனாக இருக்கா. அப்படி இது மாதிரி நம்ம குழந்தைகளையும் இதில் பங்கெடுப்பிச்சு கொண்டு நம்ம மறுபடியும் இது மாதிரி கோபிகா சதக்கிருது கோப சதக்கிருதுலாம் நிறைய நடக்கணும்னு பகவான் பிரார்த்தனை பண்ணுவோம். சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். ஜெய் போல் சத்குரு மகாராஜ் கி ஜெய்.